வெல்கம் டு BRT கேமிங் சேனல். நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஈஸியான வேவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஹீரோயிக் போகிறது. ஸோ ஃப்ரீ ஃபயர் பிளேயர் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹீரோயிக் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். ஸோ அதுபோல் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் இருந்துச்சு. ஸோ நானும் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ஒரு 2 இயர்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் என்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயிக் ரீச் பண்ணவே முடியல. ஸோ சீசன் 19 அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோய்க்கு வந்து ரீச் பண்ணேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் தென் பார்த்திங்க அப்படின்னா ஸோ சிம்பிளான 5 ஸ்டெப் தான். ஸோ அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஹீரோய்க்கு போகலாம். ஸோ அந்த 5 ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹீரோய்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமோடு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் BRT கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஹீரோயிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேங்க்டு மேட்ச்சில் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதில் எப்படி ஹீரோயிக் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து செகண்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக் ஸ்குவாட் ரேங்க்லேயுமே இப்போ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயிக் போகிறது வந்து ஒரு ட்ரீமாகவே இருக்குது. ஸோ நிறைய பேரால் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியாவிலே பார்த்துருக்கேன். ஸோ ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்குவாடு இருந்தால் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்குவாடை வந்து ஃபார்ம் பண்ணி போங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சோலோவி ஸ்குவாடே போங்க. கிளாசிக் ஸ்குவாட் ரேங்கில் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈக்குவலான ரேங்க் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேபி உங்கள் ஃப்ரெண்டோட வந்து டீம் அப் பண்ணி போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அது நிறையா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலைஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான டீம் இல்லை, ஸோ ஒரு சேம் ரேங்க்கில் இல்லை கிளாசிக் ஸ்குவாட் ரேங்க்லேயே அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக முடிஞ்ச அளவுக்கு ப்ளே பண்ணுங்கள். சோலோவி ஸ்குவாட் போட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஹீரோய்க்கு ரீச் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சீசன் மட்டும்தான் வந்து ஹீரோய்க்கு போக கிடையாது, அடுத்த வர எல்லா சீசன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஹீரோய்க்கு போயிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசன் 6. ஸோ இந்த சீசன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ டைமண்ட் 3ல் இருக்கேன். ஸோ ஒரு 1 வீக்கில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோய்க்கு ரீச் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேங்க்டு மேட்ச்சில் வந்து நம்ம வந்து ஹீரோய்க்கு போகலாம். ஸோ சீசன் 21. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசன் 19 அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோய்க்கு வந்து ரீச் பண்ணேன். ஸோ 2 இயர்ஸ் ப்ளே பண்ணாலும் சீசன் 19 அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஹீரோய்க்கு ரீச் பண்ணேன். ஸோ அதை அந்த பிக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோ பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ டைமண்ட் 4 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி பிளாட்டினம் 4 வரைக்கும். ஸோ ஆஃப்டர் டைமண்ட் 1க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் சர்வை பண்ணணும். ஸோ அது எப்படி சர்வை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஸ்டெப்பு தான். இந்த 5 ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஸோ அந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்களும் ஹீரோய்க்கு ரீச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் சீசன் 19 பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ஹீரோய்க்கு ரீச் பண்ணேன். தென் பார்த்திங்க அப்படின்னா சீசன் 20 வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் 2 தான் போனேன். பட் நான் வந்து அதில் வந்து ஹீரோய்க்கு ட்ரை பண்ண கிடையாது. பட் இந்த சீசன் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து கோல்டு 2ல் இருக்கேன். பட் இந்த சீசன் கண்டிப்பாக வந்து நான் ரீச் பண்ணணும். ஸோ பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் ஹீரோய்க் ஷர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ இதுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்ச் கண்டிப்பாக வந்து ஹீரோய்க்கு போவேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசன் முடியறதுக்குள்ள நான் நெக்ஸ்ட்டு ஹீரோய்க்கு போயிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் சூஸ் தான். ஸோ உங்கள்கிட்ட என்ன கேரக்டர் இருந்தாலும் சரி, ஸோ அலாக்கு தென் பார்த்திங்க அப்படின்னா க்ரோனா, ஸோ இந்த மாதிரி என்கிட்ட எந்த ஒரு லெஜெண்டரி கேரக்டரும் இல்லை அப்படின்னாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கேரக்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இல்லை எந்த கேரக்டர் நீங்கள் வந்து ஃப்ரீ கேரக்டர் யூஸ் பண்ணீங்க, ஸோ ஹயோட்டாவே யூஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ க்ரோனா ஆர் அலாக் தென் பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இல்லை அப்படின்னாலும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோய்க்கு ரீச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லாட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்லாட். ஸோ அந்த 3 ஸ்லாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிற கேரக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெல்லி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெல்லி வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணிங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மூமெண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும்.
ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்ல பார்த்தீங்களா, அதுக்கும் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஸாக இருக்கும். ஸோ சர்வே அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து நம்ம ஜோனில் வந்து சர்வே பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் டைமண்ட் 1க்கு அப்புறம் நீங்கள் வந்து நம்ம வந்து அதை நான் 3rd ஸ்டெப்பில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கெல்லி யூஸ் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது சூஸ் பண்ணுறதுனாலும் உங்களுடைய விருப்பம். பட் அனதர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மெடிக்கிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போடுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரக்டர் ஃப்ரீ தான். ஸோ இந்த கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கிட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால இந்த கேரக்டர் நீங்கள் கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். தென் பார்த்திங்க அப்படின்னா 3rd ஒன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஃபோர்டு. ஸோ அயன் ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயன்வெல் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபோர்டு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அயன்வெல் அப்படிங்கிற கேரக்டர் உங்களுக்கு மெடிக்கிட் யூஸ் பண்ணுறதுக்காகவும் தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரக்டர் லாஸ்ட்டாக சூஸ் பண்ண கேரக்டர் இந்த ஃபோர்டு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அயன்வெல் அப்படிங்கிறது இது எதுக்காக அப்படின்னா பிளட் வந்து உங்களுக்கு வந்து ஜோனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மேபி ஜோனில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் வந்து ரொம்ப கம்மியாக வந்து போகும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ கேரக்டரோட சேஞ்சஸில் நீங்கள் வந்து இதை கம்பல்சரி லாஸ்ட்டு 2 வந்து பண்ணிக்கிங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது உங்களுடைய விருப்பம். கெல்லி யூஸ் பண்ணுங்கள், பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அல்லாக்கு கேரக்டர் ஆர் க்ரோனாக இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு பெனிஃபிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் அப் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டியோ தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் ஒன்று. ஸோ நீங்கள் சோலோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். பட் டியோ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ சோலோவாக இருந்தாலும் சரி டியோவாக இருந்தாலும் சரி என்னுடைய ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணுறது இதுதான். பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்குவாடில் ஃபார்ம் அப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வை பண்ணும்போது கம்பல்சரி வந்து மேபி ஸ்குவாட் கம்பல்சரி நல்ல ஸ்குவாடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலோ ஆர் டியோ போடுங்க. இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ கேரக்டர் நீங்கள் சொன்ன சேஞ்சஸ் பண்ணிங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் ஹீரோய்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தால் மட்டும் கூட்டிகிட்டு போங்க. இல்லை ஜஸ்ட்டு வந்து டைம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக விளையாண்டாங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சோலோ போங்க. இல்லை அப்படி யாராவது ஒருத்தர் கிடைச்சாலும் நீங்கள் வந்து டியோ வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா செகண்டு ஸ்டெப். தென் தேர்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே லேண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நீங்கள் உங்களுடைய நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய நேச்சர் கேமையே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணலாம். ஸோ உங்களுடைய நேச்சர் கேம் என்னவோ நீங்கள் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணுங்கள். ஸோ பிளாட்டினம் 4 வரைக்கும் உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து எது எப்படி ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களே நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் 2க்கு அப்புறம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ஸோ மேப்போட எண்டில் தான் வந்து நான் வந்து இறங்குவேன். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக்சரில் ஷோ பண்ணுறேன். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்குங்க இல்லையா, கடல் இருக்குங்களா, ஸோ அந்த மாதிரி பகுதியில் இறங்கிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃப். பிகாஸ் வந்து நம்ம நிறையா ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ பீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய ஸோ பிக் ஹவுஸ் மோன் இருக்கும். ஸோ அது மேலே தென் பார்த்திங்க அப்படின்னா நோட்டீஸ் போர்டு மேலே இது மாதிரி நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருப்பீங்க நீங்களும். ஸோ நானும் ட்ரை பண்ணேன். பட் அது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இது கார்னரில் இறங்கி வர்றதை விட பார்த்திங்க அப்படின்னா டைமண்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் ப்ளஸ்ஸே நமக்கு வந்து அடிஷ்னலாக வராது, மைனஸில் போகும். அப்படிங்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த மாதிரி பிளேஸில் நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறங்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து லூட்டே எப்போ அடிக்கணும் அப்படின்னா 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜோனில் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜோனில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லூட்டே அடிக்க வந்து ஆரம்பிக்கணும். ஸோ பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து எனிமீஸ்லாம் அந்தளவுக்கு இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜோனில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜோன் மூவ் ஆகி போன வேட்டி லூட் அடிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜோனில் தான் பார்த்திங்க அப்படின்னா லூட்டே அடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டாப் 10க்குள்ளே அந்த ரீச் ஆக முடியும். ஸோ டைமண்ட் 2 வரைக்குமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் கேம் தான் விளையாடுவேன். ஸோ ஆஸ் யூஷுவலாக வந்து பிளாட்டினம் வரைக்கும் பீக் ஆர் கிளாக் டவர் இந்த மாதிரி இடத்துல இறங்கி விளையாடுவேன். பட் எப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் 2 ரீச் பண்ணுறேன்னே அப்போலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்னர் பகுதியில் இறங்கி ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோனில் தான் நான் வந்து லூட்டே அடிக்க ஆரம்பித்து தென் பார்த்திங்க அப்படின்னா மூவ் பண்ணி போவேன். ஸோ 5th பார்த்திங்க அப்படின்னா என்ன நம்ம லூட் அடிச்சுட்டு ஸோ மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஸோ செகண்ட் ஜோன்லேயும் நம்ம வந்து இருக்கலாம். ஸோ பட் செகண்ட் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்குங்க. பிகாஸ் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோன் வந்து செகண்ட் ஜோன் வேகமாக போகும். ஸோ ஆஃப்டர் செகண்ட் ஜோன் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளட் வந்து ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் மெடிக்கிட்டு ஓரளவுக்கு கிடைச்ச அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா வந்து
லூட் அடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸை பார்த்துட்டு ஸோ 2வது ஜோன் எங்கே எண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து லூட் அடிக்க ஆரம்பிங்க. 2வது ஜோன் ஷோ பண்ணும்போதே பார்த்துட்டு லூட் அடிச்சுட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக மூவ் பண்ணி போக வேண்டியது வரும். தென் 5th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம மேபி அந்த லூட் அடிக்கும்போதே ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஜோனில் வந்து செகண்ட் ஜோனில் மோஸ்ட்டாக வந்து நம்ம எனிமி பார்க்க மாட்டோம். பட் ஃபஸ்ட்டு ஜோனில் பார்த்திங்க அப்படின்னா எனிமி பார்ப்போம். ஸோ அவசரப்பட்டு உங்களால் கில் எடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் அடிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வேறு ஒரு பக்கம் வந்து போய் அடிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ மேபி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா டைமண்ட் 1 or 2லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ரொம்ப வந்து மைனஸில் தான் போகும். ப்ளஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். நமக்கு கில் ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் பார்த்திங்க அப்படின்னா ரேங்க்டு மேட்சில் பொறுத்த வரைக்கும் ஸோ சர்வைவ் பண்ணி லாஸ்ட்டாக கில் எடுக்கிறவங்களுக்கு தான் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து நீங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு இறங்கணுமே 1 or 2 or 3 கில்லு கூட அடிச்சிருப்போம். ஸோ கடைசி வரைக்கும் சர்வை பண்ணி நீங்கள் வந்து லாஸ்ட்டாக போய் அடித்தோ இல்லை டெத் ஆகிருந்தீங்கனாலோ டாப் 10க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வந்து 5க்குள்ளே வந்து உங்களுக்கு ப்ளஸ் வர அளவுக்கு வந்திருக்கும். பட் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எடுக்கிற 1 or 2 கில் ஸோ டாப் 10 ரீச் ஆகிட்டு 1 or 2 கில் எடுத்தீங்க டேமேஜ் ஓரளவுக்கு பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிறது ரொம்ப டபுளாக தான் வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இறங்கி எடுத்த கில்லுக்கும் தென் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எடுக்கிற கில்லுக்கும் இது தான் டிஃப்ரென்ஸு. சர்வை பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் எடுக்கிற கில்லுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி வேல்யூ அதிகமாக உங்களுக்கு பாயிண்ட்ஸும் அதிகமாக வரும். அதனால் நீங்கள் வந்து கில் பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஜோன் சர்வைவ்லேயே நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டாக வந்து கம்பல்சரி நீங்கள் அடிங்க. ஸோ இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டைட்டிலே கொடுத்துருப்பேன். ஸோ அகிம்சை வழியில் ஹீரோயிக்ஸ் எல்லாம் 5 வழிகள் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா 5 ஸோ அண்ட் லாஸ்ட்டாக செகண்ட் ஜோன் முடிஞ்ச வேட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அட்டாக்கிங் வந்து ஆரம்பிங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்குவாட் வந்து 20க்குள்ளே வந்திருக்கும். பட் நீங்கள் டைமண்ட் 2 or 3 or 4 சம்திங்லாம் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 3rd ஜோன்லேயே பார்த்திங்க அப்படின்னாலும் 2 ஜோன் முடிஞ்சதுக்கப்புறம் நியர்பை 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ இன்னமும் வெயிட் பண்ணி கூட அடிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாக்கிங் மோட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து துணிஞ்சு வந்து எடுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா 5 சிம்பிள் வே. ஸோ இந்த வே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் மேட்ச்சில் வந்து நீங்கள் வந்து ஹீரோய்க்கு போக முடியும். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அந்த வே யூஸ் பண்ணி தான் ஹீரோய்க்கு போனேன். ஸோ நீங்கள் ஒரு அட்டாக்கிங் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் உங்களால் ஹீரோய்க்கு ரீச் பண்ண முடியாது. கம்பல்சரி சர்வை முக்கியம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா கில் எடுக்கணும். பட் நமக்கு தேவையானப்போ கில் எடுத்துக்கலாம். பட் ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சர்வை பண்ணிவிட்டு அட் லாஸ்ட் டைமில் நீங்கள் கில் எடுத்தீங்க அப்படின்னா டபுள் வேல்யூ அண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான வீடியோ. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோய்க்கு யாரெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ரீச் பண்ணிவிட்டேன் இதேவே யூஸ் பண்ணி. பட் வந்து ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரேசில் தமிழன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.